சேலஞ்ச் பண்ண போகிறேன். சரோ சேனல் அப்படின்னு ஒரு சேனலில் இருக்க சரோ அந்த சிஸ்ஸை வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து ஸ்ரீஜி குக்கிங் சேனல் கொடுத்த மாதிரி நான் இப்போ வந்து சரோ சேனலுக்கு என்னோடய சேலஞ்சை வந்து பாஸ் பண்ணுறேன். எங்கள் ஊரில் உரப்படன்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் கெட்டியாக வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வடை மாதிரி கொடுப்பாங்க. ரொம்ப ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. என்னோட கிளாஸ் பசங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக ஃபோட்டோக்காக இந்த யோகா பண்ணிகிட்ருக்காங்க பசங்க. ஒரு சிட்டுக்குருவி விசில் இது பேர். ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கும். ஆனால் ரொம்பவே அழகாக இருந்தது. அப்படியே மைன்யூட் ஒர்க்லாம் அதில் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ நம்ம ஊரில் எல்லா குருவியும் கட்டுமா சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பெஷலான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சேனலை வந்து சேலஞ்ச் பண்ண போகிறேன். சரோ சேனல் அப்படின்னு ஒரு சேனலில் இருக்க சரோ அந்த சிஸ்ஸை வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அவங்கள வந்து மல்லாக்கொட்டை வச்சு அதாவது நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு ஒரு ரெசிபி செய்கிறதுக்காக நான் அவங்கள சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து ஸ்ரீஜி குக்கிங் சேனல் கொடுத்த மாதிரி நான் இப்போ வந்து சரோ சேனலுக்கு என்னோடய சேலஞ்சை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஒர்க்லாம் கிடையாது. எல்லாம் எனக்கு ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் போகுது. பையனுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்தது, அதை மட்டும் முடிச்சுட்டு மார்னிங் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை தோசை தான். எங்கள் ஊரில் உரப்படன்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் கெட்டியாக வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வடை மாதிரி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எனக்கு டைம் கிடைக்கல, அதனால் இதை எடுக்க முடியல. ஏதோ சொல். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. உம்மா பாய். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அண்ட் இன்றைக்கி யோகா தினம் கூட. ஸோ உலக யோகா தின வாழ்த்துக்களும் கூட. பசங்களுக்கு யோகானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் பாப்பாவுக்கு யோகா நல்லா வில்லா வளையும் உடம்பு. எப்படி தான் அதுக்கு அந்த இது வந்துச்சுன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து அதுக்கு செஞ்சு ஆர்வம் வந்துடுச்சு. ஸோ வந்து பையனோட கிளாஸ் பசங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக ஃபோட்டோக்காக இந்த யோகா பண்ணிகிட்ருக்காங்க பசங்க. ஸோ இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யோகா டே இல்லையா, ஸோ அதனால் யோகா பண்ணாமல் இருந்தால் எப்படி, அதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். ஸோ இந்த யோகா முடிஞ்சதும் என்னோடய ஃப்ரெண்டு நேற்று வீட்டுக்கு வந்திருந்தப்போ பசங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த டெரக்கோட்டா வச்சுட்டு ஒரு சிட்டுக்குருவி விசில் இது பேர். ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கும். ஆனால் ரொம்பவே அழகாக இருந்தது. அப்படியே மைன்யூட் ஒர்க்லாம் அதில் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அது உள்ளே தண்ணி ஊற்றிடணும். அந்த காமிக்கிட்ட பாருங்க, அது பின்னாடி ஒரு ஹோல் இருக்குது. அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா இல்லை சிட்டுக்குருவி எப்படி கற்றுதோ அதே மாதிரியே கற்றும். இதை வந்து இவன் கத்த ஆரம்பிச்சது சுற்றிலும் இருக்கிற எங்கள் வீட்டில் சாதாரணமாகவே நிறைய குருவிகள்லாம் வரும், நிறைய பறவைகள் எல்லாமே வரும். ஆனால் இது இதை விசில் அடிக்க சிட்டுக்குருவி கத்துற மாதிரியே இருக்கிறதுனால நிறைய குருவிகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இவன் இதை சத்தம் போடுறதுக்கும் இதை சத்தத்தை கேட்டுட்டு வேறு மற்ற குருவிகள்லாம் வர்றதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் வீட்டு லவ் பேர்ட்ஸ் கிட்ட பக்கத்தில் போயிட்டு இவன் இதை வச்சுட்டு ஊதும் போது கூட அதுங்க கூட வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு அதிகமாகவே. அக்ஷரா டைம் கூட ஏய் ஃபுல்லா ஊதாத, பாதி வைத. என்னது அக்ஷரா அது? இது பேர் சிட்டுக்குருவி. நீ கையெடு. அது தப்பா ஊது. தண்ணி ஊத்தி லைட்டா வெள்ளேடு. அது இது கத்துனதும் அதுவும் கத்துது பாரு. அது கத்தும். ஒரு நிமிஷம். நீங்களே கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பசங்க ஊத அங்கே இருக்க குருவிகளும் அதிகமாக கத்த ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆக அதிகமாக கத்த ஆரம்பிச்சிட்டு நிறைய வர ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லா மறைக்குது. கையெடு, நீ கையெடு. நம்ம ஊர்ல எல்லா குருவியும் கட்டுது. நம்ம ஊர்ல எல்லா குருவியும் கட்டுமா.
பசங்க இந்த விசில் ஊத ஊத நிறைய குருவிகள் வர ஆரம்பிச்சிட்டு அந்த சவுண்ட் நிறையவே கேட்கும் பாருங்களேன். நார்மலாகவே எங்கள் வீட்டில் இந்த மரத்தில் வந்து நிறைய குருவிகள் பறவைகள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த விசில் சவுண்ட் கேட்டதும் அதுங்களுக்கு ஏதோ ஒரு குருவியோ பறவை இங்கே ஏதோ ஒரு சத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிறையவே வர ஆரம்பிச்சிட்டு எங்கேருந்தோ வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு. அப்படிங்கிற 3 விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் சரோ சேனல் அவங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அவங்க அந்த சேனலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்களும், உலக யோகா தின நல்வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.